அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நான் இந்த விளக்குகள் எல்லாம் எங்கள் ஊர் மதுரை விளாச்சேரியில் விதவிதமாக நான் வாங்கியாந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே களிமண்ணால் ஆகி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். பஞ்சமுக விளக்கு, அகல் விளக்கு, பாவை விளக்கு, ரோஜாப்பூ விளக்கு, சங்கு விளக்கு, இது எல்லாமே இதில் இருக்குது. நாம் இதிலையே டைரெக்டாக விளக்கு ஏற்றாமல் ஒரு அகல் விளக்கில் இப்படி திரி போட்டு அந்த விளக்கை நம்ம ஒவ்வொரு டிசைன் மேலேயும் வச்சிட்டோம்னா அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த விளக்கு கலர் போகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், கரியும் பிடிக்காது. நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் அடுத்தடுத்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டோம்னா விளக்குகள்லாம் பளிச்சுன்னு ஆகிடும். விளக்கு ஏற்றுறதுக்கு நாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பஞ்சுத்திரி போட்டு தான் ஏற்றணும். தீப்பெட்டினால் ஏற்றி மெழுகுவர்த்தினால் ஏற்றாதீங்க, தீப்பெட்டினால் தான் ஏற்றணும். ஏற்றி நீங்கள் பூஜை ரூம்லையும் வீட்டு வாசல்லையும் அழகாக அடுக்குங்க. திருப்பியும் சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் தீபத் திருநாள் நல் வாழ்த்துக்கள்.